நடக்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு குகையிலயோ இல்ல நம்மள மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்கப்பட்டதுன்னா, நம்ம தியானம் பண்ணி ஏதோ பிரில்லியண்டா ஒண்ணும் இல்ல. நம்ம தியானத்துல எதெல்லாம் விழிக்குதோ உங்களுக்கும் சொல்றேன். எங்கேயெல்லாம் சக்கரமோ ஏதோ ஒண்ணு விழிச்சிருக்குன்னா, அதுல இருந்து வர்ற மனதுல இருந்து அந்த மனம்னா வாசம். அந்த வாசத்துல பல பொருட்கள் மாறும். இதுதான் சேஞ்ச். அப்ப இந்த 6 சக்கரமும் விழிக்கணும், மேல தாமரை பூக்கணும்னு சொல்றது என்னன்னா, அந்த இதுதான் உன்னை வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டியா நீ பல பேரை கவரக்கூடியதும் பல ஈர்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அதுதான் இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனாக இருக்கிறவன் எப்படி கடவுள் தன்மையை அடைய முடியும், கடவுளா எங்க மாற முடியும்னா, அவனுக்கிட்ட இருந்து இந்த மனம் தான் அவ்வளவு பெரிய மல்டி பர்சனாலிட்டியோ அவ்வளவு பெரிய ஒரு உயர்வான செயலைய அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒண்ணு விழிச்சுச்சுன்னா அதுல அலைவரிசைகள் அப்படி பலவிதமான டிவைஸ்கள், பலவிதமான தன்மை கொண்ட அலைவரிசைகள் வெளியில வருது. அப்ப அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளயும் பலாயிரம் மனிதனுக்கு எவனுக்கு அந்த முதல் சக்கரத்துல போகணுமோ அது போகுது. 2வது சக்கரத்துல இருந்து எவனுக்கு கிடைக்கப்படணுமோ அது கிடைக்குது. 3வது சக்கரத்துல இருந்து எவனுக்கு கிடைக்கப்படணுமோ கிடைக்குது. 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்து கிடைக்கப்படும் போது அவன் அந்த மனிதனுக்கு திக்குமுக்க ஆடி போறான். அவனுக்கு ஒரு மெராக்கல் இருக்கு. அந்த குருவை விட்டு அகலாம அவன் நிக்கிறான். அப்ப அந்த குரு கிட்ட இருந்து என்னன்னா, இத பியூரா ஒரு சுவாசம். அந்த சுவாசம் அவருடைய சுவாசம் இல்ல, அவர் உடல்ல அவருக்குள்ள ஒரு பூ பூத்து இருக்குல்ல, அதுல இருந்து வர்ற சுவாசத்தை அவன் கிரகிக்கும் போது அவன் தன்னையே மறக்கிறான். அப்ப அதுல இருந்து அவனுக்கு ஒரு மேஜிக் நடக்குது, ஏதோ நடக்குது, அவன் வாழ்க்கையில மாறுது. அதனால அந்த செடியையோ அந்த குருவையோ விட்டு அவன் அகல்றதுக்கு மைண்ட் வரல. அப்ப அகலக்கூடாது. அதுதான் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு அங்க வச்சது. என்னன்னா, இந்த பூ வந்து வாடாது, உதிராது, அழுகாது. அப்ப அந்த காஸ்மிக் எனர்ஜியா இது வந்து ஒரு மின்சார தன்மை கொண்ட மலர். இது எப்படி தண்ணி ஊத்தி வளரல, இது வந்து மின்சார தன்மை கொண்ட மலர்கள். இந்த மலர் எப்பயும் வாடாது. இதுக்குள்ள இருந்து எப்படி வருது, ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படி வருது. அந்த எனர்ஜி ஒருத்தனுக்கு உள்ள இறங்கும் போது அந்த எனர்ஜில இருந்து அவன் உடல்ல இருக்கிற கழிவுகளை அவனோட நல்ல செயல்களை உருவாக்கிக்கிட்டு அடுத்த செயலா அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த சக்கராஸ் விழிக்கிறதுக்கோ அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. இதுதான் விஷயம். அப்ப அவனுக்கு ஒரு புதிய மாற்றத்தை, புதிய செயலை அந்த காஸ்மிக் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படிங்கறதுதான் ஒரு குரு கிட்ட இருந்து இருக்கிற விஷயம். அப்ப அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இந்த முழுவதுமாக இந்த காஸ்மிக் அந்த எனர்ஜி வந்து அவருக்குள்ள கிடைச்சு அவரு மலர்ந்திருந்தாதான் அதை நீ வந்து அனுபவிக்க முடியுங்கிறாரு. அந்த மலராத குரு கிட்ட நீ போய் அனுபவிக்க முடியாது. அவர் பாடத்திட்டமா எடுத்தாருன்னா அவர்கிட்ட இருந்து மனம் வராது. அவருடைய சுவாசம் இருக்குல்ல, அதை மட்டும்தான் நீ அனுபவிக்க முடியும். அந்த மனம் வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய மனம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு பூ பூத்துருச்சுன்னா அண்ட சராசரமும் அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி வரும். அப்ப அந்த மாதிரி ஒருத்தருடைய போய் பார்க்கறது, அவருடைய சுவாசம், அந்த பரிசம்னா அவருடைய பரிசம் கிடையாது. அந்த ஒவ்வொரு இடமும் சொல்றாங்கல்ல, அந்த சக்கரமோ அந்த மலர்களோ இருக்குல்ல, அதிலிருந்து வர்ற மனம் தான் அவங்களுக்கு உயர்ந்த ஒரு செயலை வந்து கிடைக்குது, கொடுக்குதுங்க. அப்ப இது கிடைக்கப்படாத குருக்கள் பெரிய விஷயத்த மாணவர்களை ஒரு கரெக்டான பாதையை கூட காட்டாம அவங்க ஒரு வியாபார யுக்தியாகவும் வேறு வடிவத்துக்குள்ள கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குறாங்க, கவர்றதுக்கு தன்மையை வந்து உருவாக்குறாங்க. ஆனா இத கிடைக்கப்பட்ட ஒரு குரு வந்து ரொம்ப பொறுப்போட, இது அவ்வளவு சாமானியமா கிடைக்காது, ரொம்ப கவனத்தோட நீ பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு செயல் இருக்குன்னா, உன்னுடைய உடலும் உன்னுடைய சுவாசமும் மலர்ந்திருக்கிற குருவிடம் இருந்து அந்த மனதை புரிந்து கொள்வதற்கு கடினங்கிறாங்க. இப்ப இங்க இருக்கு, இது மலர்ந்தது, இத வந்து நீ வந்து உன்னுடைய இயற்கையா உள்ள வந்து உள்வாங்கணும். அப்போ உன்னுடைய தன்மை இந்த மின்சார தன்மை கொண்ட காற்றை உள்வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல, அது தடுமாறுது. காற்று வருது, ஆனா ஒன்னு புள்ளி கூட கொஞ்சம் கூட உள்ள போயிட்டு அதுக்கு மேல தங்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல.
அப்ப குருகிடம் இருந்து அப்படியே கசிஞ்சு நீர் மாதிரி ஓடுது. ஆனா அதை அள்ளுறதுக்கோ அதை அனுபவிக்கவோ அங்க அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்ப அந்த கெப்பாசிட்டி ஒரு நாள் உருவானதுக்கு அப்புறம் அது நீ உள்ள தானா, அதுதான் குருவுக்கும் உனக்கு கனெக்ஷன். அதுதான் கனெக்ஷன். அப்ப என்னன்னா இப்ப இங்க இருக்கு, அங்க பெற முடியறதுக்கு, அங்க பெறதுக்கு அதுகிட்ட அந்த எக்யூப்மெண்ட் சரியா இல்லை. அதான் தன்மை அப்படின்னு சொல்றது. இப்ப கொடுக்க நான் தயார், வாங்க நீ தயாராக இல்லை. இப்ப நான் என்ன அழுகிறேன்னா, வலிந்து ஓடுது நீர், பருக ஆள் இல்ல. பைப்புல போய் தண்ணியை பிடிச்சி பருகிட்டு கிடக்குறீங்க. புரியுதுங்களா? பஞ்சு டைலாக் பேசிட்டு புத்தகத்தை படிச்சுட்டு படுத்தே கிடக்குறீங்க. அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றான், இந்த நீரை பருகுவதற்கு ஆள் இல்லை. ஏன்னா உன்னுடைய தன்மையில என் நீரை பருக உன்னால முடியல. அப்ப நீ பருகும் வரை நான் உன்னை நோக்குவேன். அவனோட செயல் எப்படி? நீ பருகும் வரை ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு உன் பின்னாலே நான் நாயாக சுற்றி வருவேன். ஒரு நாள் நீ பருக வேண்டும். பருகினால் நீ வேற ஒரு வடிவத்துக்குள் மாறி போவார். ஒரு முறை இந்த நீரை எடுத்து பருகப்பட்டவன் அவன் வாழ்நாளில் பைப்பு தண்ணியே குடிக்க மாட்டான். அவன் உயர்ந்த தன்மைக்கு போயிருவான். இதுதான் உலகத்திலே கர்த்தரோட உயர்ந்த தத்துவம். இதுதான். இததான் அமிர்தம். இதுதான் காஸ்மிக் எனர்ஜியோட முக்கியமான விஷயம். அப்போ ஒரு குருங்கிறது காஸ்மிக் எனர்ஜியாவே வழிஞ்சு ஓடுவாரு அப்படிங்கிறது இதுதான். அப்ப அதுதான் என்னன்னா, அந்த அவர் மாதிரி இருக்கிற இடத்துல அவர் எங்க இருக்கப்படணும் அப்படின்னா, ஒரு பூமியில அவர் இருக்கிற பகுதியில பனிப்பொழிவு அதிகமா இருக்குமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மலர் தன்மை உள்ளவன் என்னன்னா, அதிகபட்சம் தன்னுடைய உடலை இங்க வச்சுக்கிட்டே இருக்க மாட்டானா. அப்படி இங்க இருக்க முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது சூட்சமத்துல என்ன பண்ணுவானா, உடலை போட்டுட்டு ஃபுல்லா அங்க போய் உட்காந்துக்குவானா. அந்த பனி உதிர்ந்துகிட்டே இருக்கணுமா. அது எப்படி இருக்கணும்னா, அப்படியே அந்த கிளவுடோட முழு மிஸ்டோட அந்த அப்படியே உறைந்து போன பனி பிரகாதமாகவே இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி மலர்ந்த காஸ்மிக் எனர்ஜிங்க இருக்குமா. அதனாலதான் இமாச்சல், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி நமக்கு அண்டார்டிகா கடல், இல்ல இந்த ஃபாரின்ல கல்ச்சரே இல்லைனாலும் பல வெளிநாடுகள்ல இந்த அலைவரிசைகள், இங்க இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள் அங்க இருக்கிறாங்க. ஆனா யாராலையும் அதை உணரவோ அதை பருகவோ முடியல. ஆனா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அது கொஞ்சம் வெளிப்படையாக கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? அப்ப அவங்க 2 ஷிஃப்ட் மாதிரி வேலை செய்யறாங்க. ஒரு உடலோட ஒரு தன்மையில நகரங்களுக்குள்ள சுத்துறது போறது இருந்துகிட்டு சூட்சமத்துல பனி பிரதேசத்துக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சந்திரன் சூரியன் 2 இணைஞ்சிருச்சுன்னா அந்த பனி பொழியிற தேசத்துக்குள்ளதான் இருக்கும். நான் வெளிநாடுக்கு போகணும்னு என் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சந்திரனும் சூரியனும் அடிக்கடி இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கிளைமேட்ல நான் வாழ மாட்டேன் அப்படிங்கறதுதான் இதோடைய ரிசல்ட். நான் இங்க வாழக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் இந்தியா, இந்த மாதிரி கிளைமேட்டுக்குரியதான் இந்தியாவே. எங்கேயாவது காஷ்மீரையோ இமாச்சலும் மட்டும்தான் அப்படி இருக்கு. பாக்கி எல்லா இடத்துக்குள்ளயும் இந்த மாதிரி இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லை இல்லாத பனிப்பொழிவு இருக்கணும் அப்படிங்கிறான். எப்பொழுதுமே எல்லாம் சூரியனே வராத ஒரு தேசம் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சூழல் இருக்கணும். அப்படி ஒருத்தன் வளர்ந்தவன அப்ப என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் குடி வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் அமையாத பட்சத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூட்சமத்துலதான் போயிட்டு வர்றாரு. அப்ப அவருடைய பாடியை வச்சுட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் அந்த தேசத்துல அந்த பனி பிரதேசத்துக்குள்ள வாழ்ந்துட்டு திருப்பி அவர் உடலுக்குள்ளே திருப்பி அவர் வேலையை பார்க்க போறாரு. அப்ப இத இங்க உலகத்துல இருக்கிற எல்லா பேருக்குள்ளயும் ஒரு ஞானி போய் தியான கிளாஸ் எடுக்க போறாரு, பல மாணவர்களை சந்திக்க போறாருங்கிறாங்க. ஆனா ஒரு ஞானியோடைய விஷயம் என்னன்னா, இந்த மலர் மலர்ந்துருச்சுன்னா, உனக்கா இருந்தாலும் சொல்றேன், இந்த மலர் மலர்ந்துருச்சுன்னா வெப்ப
அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த வெப்ப தட்ப சூழ்நிலைகள் கேட்ட மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட்ல தான் அது இருக்கணும். அதுக்கான ஒரு இடம் தேர்வு பண்ணி, ஒருத்தர் ஏன் கன்னியாகுமரியில சமாதி ஆகுறாரு, ஒருத்தர் ஏன் ராமேஸ்வரத்துல இருக்கிறாருன்னா, அதுதான் அவருக்குள்ள மலர்ந்திருக்க அந்த மலரோடைய வெப்ப தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இடத்த டிசைட் பண்றாங்க. புரியுதுங்களா? அதுதான் மெயின். இப்ப அந்த சூழல்ல தான் அங்க அவங்க பணி செய்ய முடியும். அப்ப அந்த சூழல்ல இருந்து இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த முழு தன்மையும் கிடைக்கும், அந்த செயல் வடிவமும் இருக்கும். அப்படிதான் இதோடைய உண்மையான செயல். அப்ப இந்த மாதிரி மலர்ந்தவன் ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்லாம் சொல்ல மாட்டான். அந்த சூழல் மாறும்போது அந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு போகணும்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். இங்க போகணும், இங்க போய் உட்கார்ந்துருங்க, இங்க போய் ஒரு வேலை செய்யுங்க, அப்புறம் அங்கிருந்து உலகத்தை நீ பாரு, ஒரு செயல் செய்யும். இப்ப கைலை மலையை பார்த்தீங்கன்னா அந்த பனி பொழிவு கொட்டிக்கிட்டே இருக்கும், ஜீரோவுக்கு போயிடும். அப்ப அங்க ஒரு உயர்ந்த செயல் இருக்குதுன்னு அது அர்த்தம். புரியுதுங்களா? அந்த உயர்ந்த செயலை போய் திருவண்ணாமலையை தூக்கி அந்த போட்டோன்னா அது ரொம்ப என்னன்னா அந்த சூழல் அப்படி இல்லை அப்படிங்கறதான் சொல்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, 6 சக்கரமும் அந்த டிவைன் விழிச்சது 7வதா ஒரு மலர் மலர்ந்துரும். அப்ப அந்த மலர்ந்தது பனி பொழியும் இடத்துலதான் இருக்கும். அதோட தன்மை அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க காஸ்மிக் எனர்ஜி என்ன பண்ணும்னா, நம்ம காவேரி ஆறு ஓடுது இல்ல, அந்த மாதிரி ஆறு மாதிரியே ஓடும். அதுதான் அவருடைய ஆறான்னு சொல்லக்கூடிய, அதுதான் மனம். அதுதான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த அண்ட வெளியில பரப்புறாரு. மக்கள் என்னன்னா இத்தனை சதவீதத்துக்கு மேல உன்னால என்னுடைய சுவாசத்தை உன்னால சுவாசிக்க முடியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டோரேஜ் பண்றாரு. நீங்க ஒரு பேக்கப்ல ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4000 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு தேவையானதை ஆகாயத்துல ஸ்டோர் பண்றாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீ அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல கிடைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. எல்லாம் உண்மை தகவல். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தருடைய சக்கராஸ் எல்லாம் விளையாட்டுத்தனமா விழிக்கிறது, விளையாட்டுத்தனமா சொல்றாங்கல்ல, அப்படி கிடையாது. ஒரு சக்கராசுல 140 அடி கண்ணாடி தண்ணி திறந்து விடுற மாதிரி எத்தனை விதமான அலைவரிசை வெளியில வந்துருமா? அப்படியே வருங்க. எத்தனை விதமான அலைவரிசை வந்துருமா? நம்ம ஊர்ல விளையாட்டா போச்சுங்க இதெல்லாம். நம்ம ஊர்ல இந்த பிரிச்சுவல்லாம் கைப்பிடிச்சு இந்த நொண்டி விளையாடு, ஸ்கூல்ல எல்லாம் நொண்டி விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விளையாட்டா போச்சு. ஒரு ஞானியோடைய எவ்வளவு பெரிய தாட் ப்ராசஸ், அது எவ்வளவு பெரிய, அது ஒரு எனர்ஜெட்டிக்கா மாறிடுங்க. அது காஸ்மிக்காவே மாறிடுவார். அவரே ஞானி கிடையாது, பிரபஞ்சம். அவரே ஒரு அலைவரிசையா மாறி போனார் அப்படிங்கறதுதான் அதோடைய ரோலே.